ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு. நம்மளோட கம்பெனி லின் கம்பெனியோட கோஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ என்னோடய ஒய்ஃப் தான் இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன விஷயம்னாலும் அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணலாம், அவங்ககிட்ட கேட்கலாம். அவங்க ஆர்டரை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதுமே அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நம்மளாம் கஷ்டப்பட்டாலுமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல. ஆனால் இவங்களோட நிலைமையை பாரு, அவங்க ஹஸ்பண்டாக இருந்தால் போதும், உடனே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட நிலைமை இதுக்கப்புறம் ஒன்றும் உருப்படாமல் தான் போக போகுது. நம்ம இப்படி இவங்களோட பேச்சை கேட்டு நடக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த பக்கம் இந்த ராங்கை பார்த்தா அவள் ரொம்ப கோவமாயிட்டு, போன ஜென்மத்தில் அவன் என்னை எவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருந்தான், இப்போ இல்லைன்னா கம்பெனியில் அவளுக்கு இவ்வளோ ஒரு பொசிஷனாக கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஜியாங் என்ன பைத்தியம் ஆயிட்டியா, எதுக்காக நீ இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், இதுக்கெல்லாம் காரணமே நீ தானே, உனக்காக நான் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு உன்னை வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வரணும்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ எதுக்குமே உருப்படாதவே, உனக்கு அந்த லின்னோட கான்டாக்டுமே கிடைக்கல பாரு. அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவன் ஒய்ஃப்க்கு எவ்வளோ பெரிய பொசிஷன் கொடுத்துருக்கான். உன்னை மேரேஜ் பண்ணி நான் தான் நாசமாயிட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டா அவன், உன்னை மேரேஜ் பண்ணாதனால தான் எனக்கு இந்த நிலைமை. ஏன்னா நீ எதுக்கு எடுத்தாலும் எதாச்சும் சொல்லிட்டு என்னை உருப்படி இல்லாமல் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே அங்கே பயங்கர சண்டை வந்துடுது. அப்போ அங்கே ஜியாங்கோட அம்மா அங்கே அடிப்பாவி என் பிள்ளையை போட்டு எதுக்கு அடிச்சிட்ருக்க, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, நான் எல்லாமே உங்களுக்காக தானே பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் உங்கள் பையன் எதுக்குமே லாய்க்கலாமல் இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு, உன்னை மேரேஜ் பண்ண தான் வாழ்க்கையில் தப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க பார்த்தா, என் பையனவே நீ ஹார்ம் பண்ணுவியா, உனக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சா, புள்ளி பண்ணிகிட்ருக்க, உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், காசுன்னு அலையிறேன்னு சொன்னதும் அங்கே அவள் கோவமாயிட்டு, நான் உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன், எங்கள் அம்மாட்ட சொல்லி என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு செட்டு போகிறா. அவங்க அம்மாட்ட போய் நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு, இதுக்கப்புறமே நான் அவன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நான் டைவர்ஸ் பண்ண போகிறேமான்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்குமே அவனை பிடிக்காது. ஸோ அவங்க ஹஸ்பண்ட்டை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதும், டைவர்ஸ் இவ பண்ணிட்டு வந்துட்டானா அப்போ 30 மில்லியன் காசு என்ன ஆகுறது, இவ பேச்சை கேட்டு தான் அவனுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தேன், மரியாதை வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. அப்போ அந்த யங் கிஃப்டெல்லாம் போய் கொண்டு வந்துட்டாங்க. சாரி சொல்கிறான், எங்களுக்கு நடுவதுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை தான், அவள் இங்கே இவ்வளோ பெரிய க்ரியேட் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன், நான் இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே அவங்க கோவமாயிட்டு, என் பொண்ணு எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, நீ அவ்வளோவே கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அங்கே அவங்க அம்மாவுமே தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் கோவப்படாதீங்க, இதுக்கு நானுமே காரணம் தான், நான் ஊடால பேசாமல் இருந்தால் இந்த மாதிரி வந்திருக்காதுல்லன்னு சொல்லிட்டு உடனே அங்கே அழுதுன்னு ட்ராமா பண்ணதுமே அங்கே ராங் ரொம்ப கோவமாயிட்டு, வாயை மூடிட்டு கிளவி எதுக்காக நீ இப்படி போய் சொல்லி நடிச்சிட்ருக்க, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டி தீத்துட்டே இருக்கும், இப்போ எவ்வளோ ட்ராமா பண்ணுது பாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவுமே அவங்க தான் இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்கல்ல, நீ போய் கொஞ்ச நாளைக்கு இருந்து பாரு அப்படின்ட்டு சொன்னதும் அவங்க அம்மாவுமே நீ போய் அவளை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்புனதுமே இவனுமே அங்கே ப்ளீஸ் பேபி என்னை மன்னிச்சிரு, எனக்காக ஒரு டைம் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே ரேடியோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லாமல் இருக்குது, ஏதோ பண்ணுறேன் பாருன்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஒரு ஷாப்பிங் மாலில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பேக் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு கோவமாயிட்டு எல்லாத்தையும் கீழே தூக்கி வேற போடுறா. அப்போ அங்கே என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க, அவள் பேங்க்கில் பேலன்ஸே இல்லாமல் போயிருக்கு. ஸோ நான் இப்போ காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் காசை சென்ட் பண்ணி விடு, என் அக்கௌண்ட்டில் காசே இல்லைன்னு சொன்னதும் நான் எங்கிட்ட போய் காசு கொடுப்பேன், நான் ஒன்றும் கொடுக்குறதுக்கு கிடையாது, என்கிட்ட எந்த காசு இருக்குது, நானே கம்பெனியை நடத்துறதுக்கு காசு இல்லாமல் இருக்கேன், வேணா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேளுன்னு சொன்னதும் ஓ என் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கணுமா, இப்போ தான் நான் 30 லட்சம் காசு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னதும் அது கம்பெனிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அதில் உனக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவள் சண்டை போடும்போது, காசு வேணும்னா நீ தான் சம்பாதிக்கணும், சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இந்த வீட்டில் தின்னுட்டு நீ உருப்படாமல் இருந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே, காசு தானே நான் சம்பாதிக்காமல் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்குமே போயிருக்கா. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப எல்லா பேக்கையுமே அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஷாப்பிங்காக வந்திருக்கா. அதை பார்த்துட்டு இவெல்லாம் இங்கே வர்றதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு காசு எதுவுமே கிடச்சிருக்காது, சும்மா இங்கே நடிக்காதன்னு சொல்லிட்டா. எங்கள் அசிஸ்டண்ட்டை நான் அவளை கோவத்தை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு சொன்னதும் பாஷா அவங்கள நீங்கள் ஷாப்பிங் எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துக்குவாங்கன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே, அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நான் இப்போவே அவளை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவனுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு கிளம்பிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா இவன் ரொம்பவே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதும் அப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க நீ கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி பேசாதன்னு சொன்னதும் என்னது இவள் கஸ்டமரா, இவளுக்கு என்ன இந்த குட் ஃபேமிலியிலேருந்து என்ன காசாக கொடுத்துருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவள் சும்மா இங்கே நடிச்சிட்டு தெரியுறா, ஒன்றும் கஸ்டமர்லாம் கிடையாது, இவட்ட காசே கிடையாது அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னப்பா இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவள் ரொம்பவே
இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ இவளோட பேச்சை கேட்டுட்டு அந்த ஆளுக்குமே ஒருவேளை காசு இல்லாமல் சும்மா தான் வந்திருக்கீங்களோ அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு, மேடம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னதுமே, யாரை நீங்கள் வந்துட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டாங்க. கார்டை தூக்கி அவள் வைக்கிறா. இது எல்லாத்தையும் நீங்கள் பில் போடுங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. பட் இருந்தாலுமே இதில் என்னத்த போய் காசு இருக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு அவள் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போங்க ஒர்க் பண்ணுற இன்னொரு லேடி வந்துட்டு, மேடம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. நாங்கள் இதை டெலிவரி பண்ணிடவான்னு சொன்னதும், நான் எதுவுமே வாங்க போகிறது கிடையாதுன்னு அவ சொல்கிறா. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க மேடம்னு சொன்னதும், இங்கே ஒர்க் பண்ணுற இந்த பொண்ணு வந்து ரொம்பவே வந்துட்டு மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டா. நான் ஏன் வந்துட்டு இங்கே வந்து சாட்டிஸ்ஃபைவாக வந்துட்டு ஃபீல் பண்ணணும், அதனால தான் சொல்லிட்டு போனதுமே அவள் ரொம்பவே கோவமாயிட்டாங்க. அந்த கிளாஸை தூக்கி அவன் மேலே எரிய வரும்போது வேமா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி காப்பாற்றிடுறான். அவன் அவன் தலையில் அடிப்பட்டதில் அங்கே பிளட் ஆக ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு அவளோட கர்ச்சீப் எடுத்து அங்கே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கா. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சின்ன வயசில் காப்பாற்றின மாதிரியே அந்த ஃபீல் அவனுக்கு வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க சாரி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்ற சொல்கிறாங்க. உங்களோட ஷாப்பிங் மாலில் இப்படி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? நான் இதுக்காக எவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோட எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டேன்னா இதோட நிலைமை என்னாகும்னு சொன்னதுமே, ஐயோ சார் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் உன்னோட வேலை போகாமல் இருக்கணும்னா நீ வந்து சாரி கேளுன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு நான் ஏன் வந்துட்டு சாரி கேட்கணும், நான் வந்துட்டு சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பேஜையுமே தூக்கி போட்டு போகும்போது, நம்ம ஹீரோயின் நீ திரும்ப வந்துட்டு பழைய மாதிரியே ஆகணும்னு நினைக்காத. நீ உனக்கு ரீபார்ன் ஆயிருக்கு. உன்னோட லைஃப்பை வந்துட்டு திரும்பவுமே நல்லபடியாக வந்துட்டு வாழ்கிறதுக்கு வழியை பாரு. இந்த ஆட்டிடியூடெல்லாம் விடுன்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோயின் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ சரி ஓகே நீங்கள் வந்துட்டு படுத்து ரெஸ்ட் எடுங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது பார்த்தா கதவு லாக் ஆகிருக்கு. ஐயோ கதவு வந்து லாக் ஆகிக்கிருச்சுன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுமே ஆமாம் அப்படின்றத சொல்லிட்டு நர்வஸ் ஆகுறாங்க. சரி ஓகே எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்க, இங்கே என்ன படுக்கிறதுக்கு இடமா இல்லை, இந்த சைடில் நீ போய் படுத்து தூங்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு இங்கெல்லாம் தங்க முடியாதுன்னு சொன்னதும் அவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு ஏன் நம்ம கப்புள்ஸ் தானே, நம்ம வந்துட்டு சேர்ந்து தங்குறதுல என்ன வந்துட்டு உனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. அவன் பக்கத்தில் ஹீரோயினை போய் இங்கே கிஸ் பண்ணுற மாதிரி அங்கே வரும்போது ஹீரோயின் அங்கே ரொம்பவே பயந்து போயிட்டு ஸ்டாப் பண்ணுறா. ஏன்னா அந்த ஃபோட்டோ விவரம் அவளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஒரு ஃபோட்டோ அன்றைக்கி வச்சுருந்தீங்களே அந்த பொண்ணை தான் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொன்னதும், ஆமாம் அந்த பொண்ணை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். அதெல்லாம் அவன் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ நான் யார், உன்னோட லைஃப்பில் எனக்கு வந்துட்டு எந்த வந்து ரோல்மே இல்லைன்றப்ப நான் ஏன் வந்துட்டு இதெல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்காக தான் இவன் காத்துட்ருக்கானான்ற மாதிரி ரொம்பவே கோவமாயிட்டு அவள் பாட்டு அங்கே வந்துட்டு ஓரமாக போய் அங்கே வந்துட்டு உட்காந்துக்கிட்டதுமே என்னாச்சு ஏன் நல்லா தானே இருக்கேன்னு சொன்னதும், ரொம்ப நல்லா இருக்கேன் நீ ஆனால் வந்துட்டு இங்கே படுக்க முடியாது தரையில் போய் படுத்துக்கோ நல்லா தெரியாது உனக்குன்னு சொன்னதும் அவனுக்கு எதுவுமே புரியல. என்னடா திடீர்னு இப்படிலாம் கத்திட்டு இருக்காளேன்னு. பிறகு அவங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவனுமே அங்கே வர்றான். ஏன்னா சாப்பிட்டேன்னா நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகவா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்கிறா. ஏன்னா நைட்டு சரியாக தூக்கம் இல்லையா உட முடியாத மாதிரி இருக்குன்னு சொன்னதும் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு போனதுமே இவனுக்கு எதுக்குடா கோவப்படுறானே புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்கும்போது அவன் வந்துட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக கூப்பிட வந்ததுமே எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நம்ம வந்துட்டு அவங்கவுங்க வந்து மரியாதை வந்து கொடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ப்ரைவேட் லைஃப்பில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனதுமே அதெல்லாமே வந்துட்டு கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே மிஸ்ஸஸ் கூன்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்கள் என்னோட பேரை சொல்லியே கூப்பிடுங்க இப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனால் எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டுருக்கா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் பாஸ் நான் வந்துட்டு இன்னும் மேரேஜே ஆகாதவே எனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும் அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களோட பர்த்டே வருது நீங்கள் அதை மறந்துட்டீங்களான்னு சொன்னதும் ஆமாம் ஆமாம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கான். அவளை வந்து ஹாப்பியாக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்தா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்ததுமே என்னாச்சு இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் ஒரு வந்துட்டு ப்ராஜெக்ட் அதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும்னா அவர் கூட சேர்ந்து நிறைய ஒயின் குடிச்சு தான் ஆகணும், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு நிலமை, நீங்கள் தான் இன்றைக்கி கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் இருக்க முடியாது பேசாமல் நான் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நல்லா தெளிவாகிட்டாங்க. டக்குன்னு எந்திரிச்சிடறான். என்ன பேசிகிட்டு இருக்க, இதுக்காக வந்துட்டு நம்ம டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னதும் ஏன்னா 2 பேத்துக்குள்ளே எமோஷ்னலாக வந்துட்டு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு ஃபேக் மேரேஜ் மாதிரி தான் போயிட்டுருக்கு, நம்ம ஏன் வந்துட்டு இந்த உறவில் இருக்கணும், அவங்கவுங்க பிடிச்ச லைஃப்பை போய் வாழலாமேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப கோவமாயிருது.
பிறகு இந்த ஜியாங்கிட்ட கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு வந்துட்டு கோஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை ப்ரைவேட் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொன்னதும் அங்கே அவனுமே சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அவங்க வந்ததுமே இன்னைக்கு வந்துட்டு மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக வந்துட்டு அந்த இது நம்மளுக்கு கிடச்சிரும், என் கூட சேர்ந்து நீயுமே வான்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு என் லைஃப் வந்து மாறட்டும், நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. அதே மாதிரி அங்கே நைட் அவளை அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அந்த பர்சனுக்கு நாம் ராங்க பார்த்துட்டு தப்பான வந்துட்டு ஒரு அபிப்பிராயம் தான் இருக்குது. அப்போ அங்கே வந்துட்டு என்ன வந்தவொடனே வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கா, கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமே, நீ போய் சிங்கிங் பண்ணுன்னு சொன்னதும் அவன் சிங்கிங் பண்ண அங்கே இருக்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவனுமே பயங்கரமாக தண்ணி போட்டுட்டு இருக்கான். அப்போ ராங் நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க் பண்ணுற, எல்லாரும் ஒரு மாதிரியா பண்ணுறாங்க பாருன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த பர்சன் நீங்கள் கொஞ்சம் போய் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க, ஒயின் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதும் அங்கே அவளுமே சரின்னு சொல்லிட்டு போகும்போது நான் வந்துட்டு கோ கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ண போகிறேன், உன் கூட சேர்ந்து ஏன் பண்ணணும் நீ சொல்லுன்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாருங்கள், நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன்னு சொல்கிறப்ப அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, ஆனால் நீ அதை பண்ணுவியான்னு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் உங்களோட ஒய்ஃப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே புரிஞ்சுக்குது இவன் என்ன மாதிரி அர்த்தத்தில் பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்போ ட்ரிங்க்ஸில் ட்ரக்கையுமே கலந்து கொடுத்து இதை உன்னோட ஒய்ஃப்க்கு கொடு, உன்னோட வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவளுமே அங்கே கிளம்பி வந்ததுமே அப்போ வந்துட்டு அவன்கிட்ட வந்து என்னாச்சு ஒரு மாதிரியா வந்துட்டு இருக்கையே அப்படின்ற சட்டி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ட்ரிங்கை குடின்னு சொல்லிட்டு காசு தான் முக்கியம்னு முடிவு பண்ணிடுறான். அந்த ட்ரிங்கையுமே அவளுக்கு கொடுத்ததுமே அது எதுவும் தெரியாமல் அவள் பாட்டு குடிச்சிடுறா. குடித்ததுமே கொஞ்ச நேரத்தில் தலையெல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருது. இவனுக்கு ஒரு பக்கம் அங்கே வந்துட்டு ரொம்ப கில்ட்டாக தான் இருக்குது. அவன் அங்கேருந்து வந்துட்டு காசுக்காக எந்திரிச்சு போனதுமே 3 பேருமே சேர்ந்து அவளை அங்கே ரேப் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவள் கோவப்பட்டு பயங்கரமாக வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கா. மனசாட்சி இல்லாமல் கட்டின பொண்டாட்டிட்டு எப்படியாடா பண்ணுறேன்னு சொன்னதும் அவனை பார்த்தா அங்கே வந்துட்டு நேத்தனமோ கில்ட்டாக இருந்தால் இங்கே காசு நிறைய கிடச்சதுமே நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பலை, எனக்கு டைவர்ஸ் வந்து சைன் பண்ணி கொடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அட பாவி நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும் என்னோட சுயர்வமே இதுதான் சொல்லிட்டு அவளையுமே அங்கே அடித்து இழுத்து வெளியே தள்ளி விடுறான். நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதும் என்ன சொன்ன திரும்ப சொல்லு பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் மிரட்டினதும் அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயமாயிருது. அவங்க ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது 2 பொண்ணுங்க வந்துட்டு காசை தூக்கி எறிகிறாங்க, பிச்சைக்காரி நினச்சிட்டு என்னை பார்த்தா பெக்கர் மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த காசையுமே நான் எடுத்து வச்சுக்கிறா நம்ம ஹீரோயின். அங்கே அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஆனால் இப்போ அங்கே கரெக்டாக ஊடால வந்துட்டு நம்ம ஹீரோவோட கார் நின்றுது. அவன் புக்கே எல்லாமே கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டாங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னதுமே ஏன் உன் பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டியதானே, இங்கே நான் வந்திருக்கேன்னு சொன்னதும் என்ன நீ பேசிகிட்டு இருக்க, யாரை பற்றி பேசுகிறேன்னு சொன்னதும் ஏன் டைவர்ஸை பற்றி கேட்டவுடனே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. என்ன நீ பேசிகிட்டு இருக்க, என் மனசில் இருக்க ஒரே பொண்ணு தான் நீ தான் சொன்னதும் அப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஓ நீ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு புக்கையை கையில் கொடுத்துட்டு உனக்கு நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்கணும், அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணே நீ தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகிடுறா. என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது என்னை வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்ப பசங்களாக சேர்ந்து அடித்தப்போ நீ கட்சிப்பு வந்து கொடுத்து என்னை காப்பாற்றின உனக்கு ஞாபகம் இருக்கா, அப்போ தான் வந்துட்டு நான் உன்னை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன், அந்த ஃபோட்டோவுமே நீ தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அப்படின்னா வந்துட்டு அந்த பையன் நீ தானான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் நான் இதை பற்றி உன்ட்ட ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், நீ வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு தான் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டுட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவன் வந்து தன்னோட லைஃப்பில் வந்ததுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிருவே இல்லை அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே வாங்க அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷமாக போனா. இவன் எங்கே அவளை காணுமே அப்படின்றத சொல்லிட்டு ஒரு மாதிரியை பார்த்துட்டு போகிறா. பட் அவங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு என் வாழ்க்கை நரகமாயிருச்சு, நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இவன் பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட அந்த ஃப்ளார்லாமே கொடுத்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை 2 பேருமே சேர்ந்து வாழணும் அப்படின்ற சைட் அவன் அங்கேருந்து போகிறா. நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துட்டு கட்டையை வச்சு அவள் அடித்து நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறா. அப்போ ஹீரோயின் முழிச்சதுமே நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்போ ஆன பிறகு நான் வந்து சந்தோஷமான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்டேன், பட் அப்பயுமே வந்துட்டு என்னோட லைஃப் எல்லாமே நாசமாக தான் போயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உன்னை வந்து வம்பு பண்ணி ஒன்று அந்த வாழ்க்கையில் வந்துட்டு அனுப்பி விடலையே, எல்லாமே நீயாக தான் சூஸ் பண்ணிக்கிட்டது, நான் ஒன்று சூஸ் பண்ணலையேன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அப்படின்னா உனக்குமா ரீபான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நான் உனக்கு கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான் காப்பாற்றுறதுக்காக. அங்கே நம்ம ஹீரோயினையுமே அங்கே வந்துட்டு பிடிச்ச காப்பாற்றி அவளை வந்துட்டு அங்கே அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. இவளை வந்துட்டு காப்பாற்ற முடியாது, செத்து போயிடுவான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுமே ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரத்தில் முழிப்பு வந்ததும் நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு ரொம்பவே அங்கே
வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நல்ல வேளை உனக்கு பெரிய இன்ஜுரி ஆகலன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவ ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறா. என்ன வந்துட்டு இப்போ வேமா போயிட்டுருக்குன்னு சொன்னதும் என்னோட அம்மாவோட திங்ஸுமே அங்கே இருக்குன்னு அவ சொல்றா. பார்த்தா இவன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவர் எதுக்காக நீ இப்படி இங்க வந்துட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இது எல்லாமே எனக்கு தான் சொந்தமானது. ஆல்ரெடி வந்துட்டு நான் கான்ட்ராக்டில் சைன் வாங்கிட்டேன். உங்கள் பொண்ணு வந்துட்டு இதுக்கப்புறம் என்னோட லைஃப்லேயுமே இல்லைன்னு சொன்னதோ அப்போ அவங்க அம்மா நீ இப்படிலாம் ஏன் பண்ணிட்டு இருக்க, என் பொண்ணு வந்துட்டு உனக்காக 30 மில்லியன் காசு வாங்கி கொடுத்தாலேன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காட்ஸுமே வச்சு அடிச்சு அங்கே வந்துட்டு இழுத்துட்டு போக சொல்லிட்டு ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் இதில் 30% சேல்ஸ் வந்துட்டு எனக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு பதிவாயிருக்கு தெரியல கம்பெனியில். ஸோ நீ எப்படி வந்துட்டு இதை உரிமை கொண்டாடுவேன்னு சொன்னதும் ஆனால் 40 எனக்கு தானே சொந்தம்னு சொன்னதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் ஆனால் ஆல்ரெடி சேல்ஸ் எல்லாத்தையும் தான் நாங்கள் வாங்கிட்டோமே அப்புறம் எப்படி உனக்கு வந்துட்டு இங்கே வந்து எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாலோ அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நீங்கள் யார் பக்கம் வந்துட்டு இருக்க போகிறீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டதுமே நாங்கள் எல்லாருமே எப்பயுமே கூவோட சேர்ந்தா இருக்கோம் போகிறோம்னு சொன்னதும் கடைசியில் பார்த்தா திரும்பவே பிச்சை எடுக்கிற லெவலுக்கு பிச்சைக்காரை மாதிரி அங்கே வந்துட்டான். அந்த பர்சன் அங்கே வந்துட்டு ஏன் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சட்டி கேட்டதும் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சைட்டை கேட்டதுமே உனக்கு ஹெல்ப் தானே, நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு எடுத்து கையில் கொடுத்து இன்னும் இதை வச்சுக்கோ ஏதாச்சும் சாப்பாடு வேணும்னா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பட்டு அங்கே வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போகிறான். அவன் அந்த ராங்கை வந்துட்டு அங்கே கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணி இருந்திருக்கான். கடைசியில் பார்த்தா அவன் ரொம்ப ஓவராக பேசுனதுமே அங்கே வாயை உடச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு கையை காலையெல்லாம் உடச்சி வாயை உடச்சி அங்கே வந்துட்டு அடிச்சு அங்கே போட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்பங்க வந்துடுறா. அங்கே அவள் கத்தி வச்சு என்னமோ குத்துனா நான் கழுத்தை நெரிச்சு கொன்னது இவன் தானே. நீ வந்துட்டு இப்போ இந்த நிலைமையில இருக்க பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வந்து பொம்பளைங்களை வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள வச்சு நீ வந்துட்டு முன்னுக்கு வரணும்னு பார்த்தியா, அதனால தான் உனக்கு இந்த நிலைமை. எப்பயுமே நீ இப்படி தான் இருக்க போகிற அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவங்க சிஸ்டரை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ப்ரீவியஸ் லைஃப்பில் நீ என்னை கொலை பண்ண கிடையாது, நீ கத்தியை வச்சு தான் குத்துன, ஆனால் வந்துட்டு நம்ம 2 பேர்த்தையுமே கொலை பண்ணது அவன் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, என்னை பார்த்தா இடியட் மாதிரியா இருக்குன்னு சொன்னதுமே அப்படிலாம் கிடையாது, இதான் உண்மைன்னு அவ சொல்கிறா. ஆனால் வந்துட்டு என்னால் வந்துட்டு பார்த்தையா என் 2 ஜென்மம் எடுத்துமே முன்னேறி வர முடியல, 2லேயுமே வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆனால் நீ வந்துட்டு 2லேயுமே நல்லா தானே இருந்த அப்படின்ற சொன்னதும் ஆனால் நான் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி லைஃப்பை வந்துட்டு அமைச்சுக்கிட்டேன், அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் வாழ முடிஞ்சிச்சு. ஆனால் நீ எப்பயுமே வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதையுமே மைண்டில் வச்சுருந்தேன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிடுது. அவன் உனக்கு துரோகம் பண்ணான் இல்லையா, அவனுக்குமே வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு, அவன் வந்து தெருவுக்கு வந்துட்டான், நீ கவலைப்படாதன்னு சொன்னதும் அவர் ரொம்ப இங்கே வந்துட்டு கவலைப்பட்டு அழுதுட்டாங்க. சாரி கேட்குறா. நான் வந்துட்டு உன்னை என்னென்னு நினச்சிட்டு தப்பாக பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் நான் உன்னை எப்பயுமே வந்துட்டு தப்பாகவே நினைக்க மாட்டேன், என் சிஸ்டர் நீன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிருது. பிறகு அவங்க வெளியே வரும்போது அங்கே நம்ம ஹீரோ நீ வந்து என்னோட ஒய்ஃப் தான், ஆனால் ஒரு டைம் கூட உனக்கு நான் வந்து ப்ரப்போஸே பண்ணலை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ரிங்கை கொடுத்து அங்கே வந்துட்டு கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்கிறதுக்கு அங்கே வந்து கேட்குறான். அவளுமே அங்கே சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.